Hi friends, welcome to நம்ம வீட்டு சேவிங்ஸ் சேனல். இது 30 days 30 money tips series. இன்னைக்கு டே 2ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா salary versus savings. உங்களுக்கு வர்ற salary ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா லைஃப் செட்டில் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆன்சர் என்னென்னா இல்லை. சேலரின்றது நமக்கு வரக்கூடிய ஒரு மணி. சேவிங்ஸ்ன்றது நம்ம கண்ட்ரோலில் இருக்க மணி. இப்போது 60,000 ரூபா சேலரி இருக்கிற பல பேருக்கு மந்த் எண்டில் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து ஜீரோவாக தான் இருக்கும். இதே 20,000 சேலரி இருக்கிற சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்துக்கு 3,000லேருந்து 5,000 வரை சேவ் பண்ணுறாங்க. இங்கே டிஃப்ரென்ஸ் சேலரி கிடையாது, ஹேபிட். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். 2 பேர் இருக்காங்க. பர்சன் ஏக்கு வந்து சேலரி 50,000 கிடைக்கிது. அவருக்கு இஎம்ஐ இருக்குது, ஷாப்பிங் போவார், வெளியில் வந்து சாப்பிடுவாங்க, சேவிங்ஸ் வந்து ஜீரோ. இதே பர்சன் பி இருக்கார், அவருக்கு சேலரி 25,000. அவரோட ஃபர்ஸ்ட் சேலரி வந்தோடனே 3,000 சேவ் பண்ணுறாரு. பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டில் தான் அவருடைய ஃபுல் எக்ஸ்பென்ஸையும் அவர் பார்த்துக்கிறாரு. மந்த்லி ஆனால் அவரோட சேவிங்ஸும் க்ரோ ஆகிட்டுருக்கு. இங்கே யார் சேஃபாக இருக்கா? பர்சன் பி தான். சேலரி இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் சேவிங்ஸ் ஹேபிட் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். சேலரி லைஃப் ஸ்டைலையே மாற்றும், சேவிங்ஸ் நம்ம ஃப்யூச்சரை காப்பாற்றும். ஃபஸ்ட்டு சேலரி வந்த உடனே சேவிங்ஸ் பண்ணுங்கள். அது 500 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஹை சேலரி இல்லைனாலும் பரவாயில்ல, சேவிங்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் ரொம்ப ரிஸ்க்கு. சேலரி வந்து ஒரு இன்கம், சேவிங்ஸ்ன்றது ஒரு டிசிப்ளின். இப்போது சேவிங்ஸ்க்கும் சேலரிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு டிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நம்ம வீட்டு பணம் வளரட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.